ராஜு ஜனனியை விரும்புகிறதா சொன்னதுக்கப்புறம் ஜெகன் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு, சரி நீ போய் உன் விருப்பத்தை ஜனனிக்கிட்ட சொல்லு, அவள் மனசில் என்ன இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னான். இப்போது ஜனனிக்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசினா ராஜு. நான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன். உனக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ விட்டா அப்புறம் எப்பவும் சொல்ல முடியாதுன்னு இப்போ சொல்கிறேன். நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஜனனி, நீ என்னை பார்க்க மாட்டியா பேச மாட்டியான்னு 2 வருஷமாக ஏங்கினேன். ஆனால் நீ என்னை அலட்சியப்படுத்திட்டே இருந்த. ஆனால் ஜெகன் என்னை பார்த்த மறுநாளே எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசினாரு. என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு சொன்னார். நான் விரும்பின உன்னை விட என்னை விரும்பின ஜெகன் தான் என்னை நல்லா பார்த்து பாருன்னு தோணுது. அதனால என்னை மறந்துடுன்னு சொல்லிட்டா. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜெகனுக்கு நம்ம சரியான ஒருத்தையை தான் தேர்ந்தெடுத்திருக்கோன்னு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் என்ன, கல்யாணம் ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.